ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களை இந்த காலை பொழுது சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுனராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக ஒன்று லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்ல நல்ல ட்ரீம் ஹோம் அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார். வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ராகுவும் கேதும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்ப்போம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியினுடைய பஞ்சமஸ்தானம் என்கிற பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை உங்கள் ராசியின் கலத்திரஸ்தானம் வரைக்கும் செல்கிறார். அப்படி போகும்போது வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். நிறைய காரியங்களில் யோசித்து காரியங்கள் செய்யணும். சிந்தனைகள் அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் யோசனைகளை நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டும் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய காரியங்களாக பண்ணிங்கன்னா காரிய தடை இல்லாமல் இந்த வாரம் இருக்கலாம். சுகங்களை அனுபவிக்கலாம். நல்லதொரு எனர்ஜி மொமெண்டம் லைஃப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நிறைய யோசிக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் அடிஷ்னலாக யோசிக்கணும். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களுடைய ஸ்டைலு, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட படிப்பு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குழந்தைகள்னு வந்துட்டாலே முருகனை நினச்சிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் முருகன் இந்த செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது உங்கள் ராசியின் 8மத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதுபோல் உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இவருடைய பார்வையே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். குடும்பம், பணம், வாக்கு, லாபம், இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த முருகன் இன்னொன்று இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்கந்தசக்தி கந்தகூரு வேல்மாறல் கேட்காம இருந்தீங்கன்னா தப்பு. மனம் முருகி கேளுங்க. காலையிலேயே 3ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்னைக்கு அவசியம் பெருமாளை வணங்குங்க, தாயாரை வணங்குங்க, அம்பாளை வணங்கி சரடு மாற்றிக்கிறதுன்னு சொல்லுவோம், தாலிக்கயிறெல்லாம் மாற்றிக்கிறதெல்லாம் பண்ணுங்க. 4ஆம் தேதி சஷ்டி, செவ்வாய்க்கிழமை சஷ்டி வந்தால் ரொம்ப விசேஷம். அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரம் சாயங்கால வேலை வரப்போது ரொம்ப விசேஷம். கடனை அடைங்க சாமி. கடனை கொஞ்சமான எடுத்து அடைச்சிருங்க. கடன் அடைஞ்சிரும். விரதம் இருங்க, முருகனுக்கு விரதம் இருங்க. அன்னைக்கு கந்தனை மனமுருக பாடுங்கள். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே, கூடும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே,
குன்ற வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீரள வேணும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு 6ஆம் தேதி ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு ஆறுமுக சாமியை வணங்குங்க. வெற்றி உண்டு, கவலைகள் விலகும், நல்ல நல்ல மூமெண்டம்லாம் கொடுக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் நம்ம டெலிவரிங் எஃபர்ட்டை கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஸ்டோரியும் உண்டாகும் அப்படின்னு தெரியுது. அதனால் நல்ல ஒரு நிகழ்வு இந்த வாரம் தாங்கி இருக்கிறது. 9ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பது, யோகினி யோகாதசின்னு பேர். இந்த ஏகாதசி பேர் மனசால அப்படியே பெருமாளை வணங்கிறது. அடுத்த ஸ்டேஜுக்கு பாவங்களை கலைந்து நம்ம புண்ணியமாக மாற்றிக்கொள்வது. இந்த ஞானஸ்தானம்னு கிறிஸ்துவத்தில் பண்ணுவாங்க. அப்படி நாமளே ஞானஸ்தானம் பண்ணிக்கொள்வது. இதுக்கு தான் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுன்னு பேர். அதனால் அந்த விஷயத்தை பண்ணிண்டா நல்லது, ஒரு தெளிவான சிந்தனைகள் மனசில் இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் கேட்பது, தான தர்மங்கள் பண்ணுவது, என் நிலை எல்லால் உன்னிலை எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. நான் நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும் அப்படின்னு அவரோடே சேர்ந்து பாடுறது. எனது நிலை உயரும்போது உனது கோவில் மலரும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் அவரை அணுகினால் உங்களுக்கே ஒரு வெற்றி உத்வேகம் வந்துடும். சுவாமிக்கு செய்கிறதுனால நடக்கும் அப்படின்னு எண்ணத்தோடு செய்வீங்க. அது என்ன ஆகுனா பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணும். இதுதான் தசம பாகம்னு சொல்லுவோம். 10ல் ஒரு பாகத்தில் 10 பாகத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான தர்மங்களை செய்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய எண்ணங்கள் நிஜ உருவிலே தன்மைகளாக மாறி வெற்றிகளை உங்களை சேரும். இதனால் இந்த வாரம் சுபிட்சமாக இருக்கலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.